இது வந்து இப்படி இணைப்பாக போகுது, அங்கே மட்டும் போகுது. இங்கே இதில் வேறு உள்ள வேலை நடந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா இங்கே ஓலையால் எல்லாம் அடைச்சி வெளியோ அது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலி பகுதியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நாங்கள் சண்டிலிப்பா என்ற கிராமத்தை தான் சுற்றி பார்த்தோம். சண்டிலிப்பா கிராமத்தில் இருக்கிற நிறைய கோயில்கள் பார்த்து நாங்கள் சீரணியம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி சீரணியம்மன் ஆலயத்தில் பார்க்க ஒரு பெரிய குளம் ஒன்று பார்த்துனாங்க. அந்த குளத்தில் பார்க்கல நிறைய பறவைகள் எல்லாம், வெளிநாட்டு பறவைகள் அப்படி பண்ண நீர்க்காகம் எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் பறந்து தெரிஞ்ச எல்லாம் இந்த காணொலியில் நான் காட்டியிருப்பேன். காணொலியை பாருங்க, நான் சொல்கிறத விட உங்களுக்கு காணொலி. இப்போ நாங்கள் தொட்டிலடி சண்டிலிப்பா என்ற இடத்துல சண்டிலிப்பாய் சந்தி என்ற இதில் போட்டுருக்கணும். அப்படி பார்க்கல இதில் எல்லாம் 2 கடை வந்து இதில் கட்டப்பட்டிருக்கேன், திறக்கப்படல. இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வழிபாடு நடந்தோன்றிருக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை தான் நம்ம வழிபாடு நடந்தோன்றிருக்கு. ஒரு பார்க்கல இதில் வந்து பாருங்கள் ஒரு சர்வீஸ் கராஜ், கொண்டா சர்வீஸ் கராஜ் வந்து இருக்குது. நாங்கள் அவ்வளோ பைக்குகள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. பார்க்க இதில் பாருங்க லொரி வாகனங்கள் அப்படியான வாகனங்கள் திருத்துற இடம் இருக்குது. இதில் பார்க்க பாருங்க ஒரு தச்சுப்பட்ட மாதிரி ஒன்று இருக்குது. அப்படி இதில் போய் பாருங்க, இதில் கடைகள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. முதலில் அந்த கடையில் திறந்துருக்கிறவ இப்போ பூட்டிருக்கீங்க. இந்த கடையை பாருங்க, அது சின்ன ரோட கடை மட்டும் திறந்துருக்கீங்க. இதுலேயும் ஒரு தேவாலயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு போங்க. இது ஒரு ஆலயம் இருக்குது, வாங்க ஆலயத்தையும் பார்த்து வந்து போவோம். ஆலயத்துக்கு உள்ளே தான் போக போகிறோம். இதில் பாருங்க திருப்பணி உண்டியல் என்று சொல்லி இதில் போட்டிருக்கணும். பைக்கு அதில் உள்ளே நிற்கணும். 5வது இதை போய் பார்ப்போம். பார்க்கிற ஒரு அம்மன் ஆலயம் வந்து இங்கே நெய் தீபம் ஏற்றப்படம்னு சொல்லி அதில் போட்டிருக்கிற பாருங்க. இதுதான் வந்து இந்த ஆலயத்தின் மணி கோபுரம் பாருங்க. குழந்தைங்கள எல்லாம் இடங்கள் இருக்குது. சரி வாங்க நாங்கள் அங்கே பார்ப்போம் இடங்களை. ஒரு பழைய நாச்சார வீடு ஒன்று எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் பக்கத்தில் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று, இது பழைய வீடு தான். இதில் பார்க்குறப்ப ஒரு பள்ளிக்கூட அமைப்பில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. சண்டிலிப்பா இந்து கல்லூரியா. இதில் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி வீடுகள் இருக்கு. இதில் வந்து பார்க்க இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வந்துருக்கு. சண்டிலிப்பா இந்து கல்லூரின்னு தான் இந்த ஸ்கூலும் வந்து இருக்குது. பார்க்க இதுதான் அந்த ஸ்கூல். அப்படியே பாருங்க, இதில் பாருங்க ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் முன்பக்கத்தையும் பார்ப்போம். ஸ்கூலுக்கு முன்னுக்கே பார்க்க பாருங்க, இதில் 4 கடைகள் இருக்குது. இதில் ஒரு கடை, இதுவும் பலசர கடை, அங்கே அப்படி பலசர கடை அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பார்க்க இந்த இதுதான் ஸ்கூல், பெரிய ஸ்கூலாக இருக்குது. இதுதான் வந்து ஸ்கூலுன்ற உள் வளாகங்கள். அப்படி பார்க்க அங்கெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் வகுப்பறைகள் இருக்குண்ணே. அங்கேயும் பார்க்க வகுப்பறைகள் இருக்குது. பெரிய ஸ்கூலாக இருக்குது. பெரிய நடுவில் வந்து பெரிய ப்ளே கிரவுண்ட் ஒன்று வந்துருக்கு. இதில் ஸ்கூல் வந்து இப்போ உள்ளால் பூட்டி இருக்கணும், அதால் உள்ளே போக இல்லாது. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி 2 பேர் வருது. நம்ம அதில் பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி இந்த மயிரை இதெல்லாம் வெட்டி இருக்கணும். அப்படி இதில் தொடர்ந்து போய்க்க பாருங்க, சுத்திகரிக்கப்பட்ட சாணு ஃபில்டர் தண்ணின்னு சொல்லி இது லிட்டர் தண்ணி 4 ரூபா தான் போட்டிருக்கேன். நம்பரும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கடை. அப்படியே பார்க்க இதில் பைரவ கோயில் ஒன்று இருக்குது. பைரவ கோயிலையும் உங்களுக்கு காட்டிக்கணும்னா வந்தான் அறிவித்தல் தயவு செய்து ஆலயத்துக்கு முன்பாக வித வாகனங்களை நிறுத்தாதீர்கள், விபத்துக்களை தவிர்ப்பதற்காக வீதியின் மறுபக்கத்தில் வாகனத்தை நிறுத்துங்கள்னு போட்டிருக்கீங்கன்னா. இதுதான் வந்து இந்த ஆலயம். ஆலயத்தின் முன்பக்கம் தான் இது. இது வந்து ஒரு வைரவர் கோவில். மாவல் எல்லாம் கீழே வச்சு நல்லா நீட்டாக இருக்கு என்ன கோவில் பார்க்க. கோவில் இருந்த மாதிரியை பூட்டிட்டு சரி வாங்க போவோம்.
அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மேல் கட்டடம் ஒன்று கட்டி வச்சுக்கணும். இதில் வேறங்க ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன் வேணா பார்க்க. இதுலேயும் பக்கத்துலேயுமே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் மேல் மாடி வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். மேலே கட்டப்பட்ட அரைகுறையாக இருக்குது. இப்போ கட்டிக்க நடந்து வந்திருக்கு. இது பார்க்க புவியியல் பாடங்கள் நடந்து இங்கே இதில் மரமிக்கிற அண்ணா வந்து படுத்துருக்காரு. டியூஷன் வந்து அவர் என்னென்னு சொன்னால் இந்த நடந்து தெரிஞ்சு தலையில் வச்சு அந்த மேசைகள் பலகைகள் கொண்டு வியாபாரம் செய்கிறவர். அவர் அதில் படுத்துருக்கிறார். பார்த்தீங்களா அதில் இப்போ சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் எல்லாம் பாருங்க, இதில் ஒரு வீடு இருக்குது. அதில் பார்க்குறாங்க இதில் ஜூஸ் கடைகள், பாட்டா கடைகள், உடுப்பு கடைகள்லாம் இருக்குது. இதில் அப்படி இதில் பார்க்க ஒரு மில் ஒன்று இருக்குது. பஸ் நிற்குது. இதில் பாருங்க கோப்பி கடை ஒன்று இருக்குது. நாங்கள் இதில் பேக்கரி ஒன்று இருக்குது பாருங்க. பேக்கரி பக்கத்தில் இது புதுசாக இதில் ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது. இதில் பாருங்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடை. இது வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு போகிறது. பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து பாருங்க. அப்படி இதால் போனால் சீரணி அம்மன் ஆலயத்துக்கு போகலாம். சீரணி அம்மன் ஆலயத்தையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். அதுக்கு முதல் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. வாங்க பார்த்து கொண்டு போவோம். இதுதான் வந்து பெட்ரோல் செட். பெட்ரோல் செட்டில் ஆட்கள் நிற்கிறேன். இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். இப்போ பெட்ரோலோட விலையை பார்ப்போம். ஆகும் அந்த விலையை தரணும் 410 ரூபா. இதுலேயே எல்லாம் பாருங்கள் பெட்ரோல். இதில் இரும்பு பட்டை ஒன்று இருக்குது. இதில் வகையாக ஃபோன் சோப் ஒன்று இருக்குது. இன்னும் பார்க்க அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள். இங்கேயும் வயல்வெளிகள் இருக்குது. சண்டலிப்பா வயல்வெளிகள். இதில் எல்லாம் பாருங்கள் பெரிய கரண்ட் வயர்கள் எல்லாம் போகுது. அப்படின்னு பார்க்க இந்த இதான் வந்து இதில் சண்டலிப்பா பாலம் ஒன்று இருக்குது. பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் இந்த பாலம் இருக்குது. தொடர்ந்து பார்க்க சீரணி அம்மன் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்களா மண்டபம் ஒன்று இருக்குது. சீரணி மஹால் மண்டபம். என்ன மண்டபத்தின் பேர் வந்து சீரணி மஹால். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மண்டபம் வந்து டிப்பர் ஒன்று நிற்கிது இதில். அப்படி இதில் பார்க்க பெரிய மாமரம் ஒன்று இருக்குது பாருங்க. கொஞ்சம் அதில் வந்து ஆக்டிவ் பிரெயின் கப்ஸ்ன்னு சொல்லி ஸ்கூல் ஒன்று வந்திருக்கு. இங்கே முன்பள்ளி சின்ன பிள்ளைங்க சீரணி அம்மன். இதில் பார்க்க பாருங்க. இதில் முன்னுக்கு தேர் முட்டி வந்து வச்சுக்கணும். இதுலேயும் வந்து வாகனங்கள் இருக்குது. கூட பெருசாக இருக்குண்டு வந்து சிலையும் பார்ப்போமாங்க. இதான் வந்து பெரிய நந்தி சிலை இருக்குங்க. நேரம் ஒன்று இருக்குது. அதில் இப்படி முன்னுக்கு பார்க்க இதுதான் வந்து சீரணி அம்மன் முன்பக்கம் முன் கோபுரம். இதெல்லாம் அங்கே இந்த ஆலயத்தின் பின்வீதியில் இப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே போவாங்க. கேணி நான் முதல் வந்து இந்த கேணிக்கு நீந்தி இருக்கிறேன். இந்த வேறு இதுதான் கேணி. கேணியில் வளாகத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது. நல்ல இந்த தேங்காய் எல்லாம் கிணத்துக்கு இருக்குது. பார்த்தீங்களா இந்த கிணத்துக்கு எல்லாம் தேங்காய் போட்டால் அந்த தென்னங்கண்டு வந்து உருவாகும் தெரியும் கொஞ்சம். இதுதான் வந்து இந்த ஆலயத்தின் அன்னதான மண்டபம். இதில் இருக்கு பாருங்க. அப்படியே பில்டிங்குகள் எல்லாம் கட்டப்பட்டு ஒன்றுருக்கு. அப்படி பார்க்க இதில் பாருங்க மணிமேகன் சனசமூக நிலையம்னு சொல்லி இதில் பார்க்க இஞ்சாலையெல்லாம் நிறைய கட்டடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க டிவிஎஸ் ஷோரூம் ஒன்று வந்துருக்கு. பைக்குகள் எல்லாம் நிற்குது. அப்படின்ட்டு பார்க்க இங்கே பாருங்க. இதில் ஒரு எப்படி வீடு நல்ல வீடுங்க வடிவாக இருக்கேன். இதில் பார்க்க பேக்கரி ஒன்று பாருங்க. இதுலேயும் பாருங்க ஒரு கடை ஒன்று இருக்குது. வெயில் என்றபடியாக அதில் எல்லாம் மூடி கட்டி வச்சுக்கணும். சாமான்கள் வளர்தாமல் இருக்காங்க. இதுலேயும் வந்து அரிசி ஃபேக்ட்ரியாக இருக்குது. முதல்ல வந்து சீமந்து ஃபேக்ட்ரி அம்பாள் அரிசியால் என்ன அதில் போட்டிருக்கணும். பார்த்தீங்களா இதில் பார்த்துக்க ஒரு பேருந்து நிலையம் தான் இருக்கும். மாலை எல்லாம் போட்டிருக்கணும். அப்போ நாங்கள் இதுக்குலாம் போக போகிறோம். வாங்க அதால் போவோம். இதால் போய்க்க ஒரு ஐயனார் கோயில் வருமா. வாங்க ஐயனார் கோயிலை போய் பார்ப்போம். இதான் வந்து பழைய ஐயனார் கோயில். பார்த்தீங்கன்னா பின்பக்கம் எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். ஓ
போய்க்க பாதையெல்லாம் வழுக்க வலிக்கிறது. அப்போ நான் கேமரா கீழே வச்சுட்டேன். இதில் வேறுங்க தேர்முட்டி ஒன்று இருக்குது. இதில் வேறுங்க ஐயனார் இருக்கிறார். ஐயனார் கோவில். இதான் வந்து ஐயனார் கோவில். அங்கே பார்க்கல அதில் வந்து ஒரு கேணி ஒன்று காட்டியிருக்கணும். வாங்க கேணியை போய் பார்ப்பேன். பார்க்கல உள்ளே பாருங்க வேலை நடந்து கொண்டிருக்கு. வசந்த மண்டபம். இங்கே இதில் வேறு உள்ள வேலை நடந்துருக்கு. மேலே உள்ளே எல்லாம் இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்க்க சிவனை வந்து ஒரு பாம்பு பாதுகாத்து கொண்டிருக்கிற மாதிரி இதில் வந்து அமைப்பில் இருக்குது. இதில் வந்து பார்க்க ஒன்றுக்கு பூட்டி வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து வச்சுக்கணும் இப்படி வந்து. சரி வாங்க நாங்கள் அந்த குளத்தை இருக்க போய் பார்ப்போம். குளமும் சின்ன ஒரு அமைப்பில் இருக்குது. ஒரு வயலுக்காலான் இப்போ வந்து இந்த வயலுக்குள்ளாலான் அந்த குளத்தை நோக்கி போகணும். குளத்தில் பார்க்க நிறைய பறவைகள் எல்லாம் நிற்கிது. வாங்க வந்து இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீர்க்காகம் போல் உள்ளே போட்டுது பார்த்தீங்கன்னா. அங்கே 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 பறக்கிறார். அங்கெல்லாம் பார்க்க பாருங்க நிறைய பறவைகள் நிற்கிறேன். பறவைகளுக்கு கிட்ட பூவும் வாங்கும். இதான் அந்த குளம் பார்த்தீங்களோ இப்படி இருக்காண்டு. பறந்து வந்து பறகு அதுக்கால இங்கே பார்த்தீங்களா பறக்கினே இல்லை. அஞ்சு குளம் வந்து ஒரு கிணறையை மூடிட்டீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மழை நேரமெல்லாம் பயம் சரியான நிரம்பிடும். ஆடு மாடுகளுக்கெல்லாம் சரியான பயம். இதில் அட்ராக்கள் பயம். பார்க்க அங்கே மட்டும் போகுது இந்த குளம். சரியான தூரம் போல். இது வந்து இப்படி இணைப்பாக போகுது. அங்கே மட்டும் போகுது. இங்கே அங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா. அங்கே ஒரு மதம் ஒன்று தெரியுது. அதோட அங்கேயும் போகுது. ஸோ நாங்கள் இதால் இப்படி திரும்பவும் அங்கே போய் இடங்களை பார்ப்போம். வாங்க இப்போ நாங்கள் அங்கே போய் இருக்கிற இடங்களையும் பார்ப்போம். இப்படியே நாங்கள் இந்த ஐயனார் கோவிலை பார்த்துட்டு வந்த சந்தியாலே இப்போ இந்த சந்தி இருக்குது தானே இதாலான்னு வந்து நாங்கள் இப்படி இதால் நேராக போவோம். இதில் பார்க்க இங்கே பாருங்க இதில் ஒரு பழைய வீடு நாச்சார வீடு ஒன்று இருக்குது. முன்னுக்கு பாருங்க ஒரு வீடு வந்து விடப்பட்ட நிலையில் இருக்குங்க. வேலியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பத்திய காலத்து வேலியல். இதில் பாருங்க ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. இதில் பாருங்க ஒரு குட்டி ஊர்க்கடை ஒன்று. குட்டி ஊர்க்கடை பார்த்தீங்கன்னா வீடு வந்து பாருங்க மதில் எல்லாம் கட்டி கொண்டு வைக்கிறேன். இதுக்குள்ள எல்லாம் வயல் பத்த வழிகள். இதெல்லாம் பார்த்தீங்களா இங்கே கன ஓலையில எல்லாம் வெட்டி காய போட்டிருக்கேன். இந்த பாருங்க குட்டி தங்கச்சி ஒரு டியூஷனுக்கு போய் வந்துருக்குறா. இந்த ஒரு கடை மூடி இருக்கு. இப்படி வந்து இந்த இடம் முடியுது. இப்படி வயல்கரையா இந்த பழைய பொருட்கள் ஐயா அவரை எடுத்துக்கணும். துப்புகள் எல்லாம் இல்லை காய போட்டுருக்கீங்க. இதில் பாருங்க தானே ஓலையால் எல்லாம் அடைச்சிருக்கீங்க. குட்டி தம்பி பிளத்துறோம் எங்கடா நிற்கிறது போட்டோ விட்ட இதில் பாக்க இந்த கோவில் ஒன்று வந்து கொடியேறி இருக்கு பாருங்க.
கோவில் வந்து இதான் வந்து அந்த கோவில் என்ன கோவில்னு சொன்னா இது முருகன் கோவில் வந்து இது ஒரு இப்போ கோவில் திருவிழாக்கள் எல்லாம் நடந்து அட்டகாசமாக பார்த்தீங்களா இங்கே நல்ல ஒரு தொண்டர் சபை ஏன்னு சொன்னால் அப்படி லைட் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் போட்டு நல்ல நீட்டாக இருக்குது கோவில் பார்க்க இதில் பார்க்க கோவிலுக்கு எல்லாம் ஆக்கள் போய் கொண்டு இதில் வீடு வந்து இதில் பார்க்க பாருங்க அந்த வீடு ஒன்று கண்டாங்க பழைய நாச்சியார வீடு உண்டு இதான் அந்த பழைய வீடு பார்த்துக்கலாம் பழைய பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதுக்கு சிசிடிவி கேமரா விட்றீங்க நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பழைய வீடு வந்து பாயெல்லாம் போட்டிருக்கிறேன் பழைய அப்பந்தே கலந்து வீடு வந்து முன் கேட்டு பார்த்தீங்களா கதவை பார்த்தீங்களா முன் கதவை இதான் வந்து அந்த முன் கேட் முன்னுக்கு லொக் பண்ணிக்கிறேன் இதில் முன்னுக்கு வந்து அந்த குந்தூர் மாதிரி எல்லாம் வச்சுக்கிறேன் எடுக்கிற மாதிரி ஐயாவோட அதை இப்போ வாங்குவோம் ஐயா வணக்கம் எங்கே போகிறீங்க நாங்கள் யூடியூப் சேனலில் இந்த வாரம் கோயிலில் பேர் என்னது முருகமூர்த்தி கோவில் ஐயா எத்தனை வயசு 76 ரைட் யங்காக தான் தெரியுதுங்க என்ன காலில் இல்லை சரியா மூட்டை செக்கில் அடிச்சு இப்போ ஒரு மாதம் மருந்தான் போடுறேன் என்ன ஏன் மூணு செக்கில் அடிச்சது முன்னால் வந்து அடிச்சு விட்டாங்க ரைட் 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 அப்போ இது சைக்கிள் இது பழைய ரெலி சைக்கிளோ இது பழைய ரெலியோ இது பார்த்தீங்களா ஐயா ரெலி சைக்கிளை வந்து கொஞ்சம் ஐயா வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்கப்பா வெயிலாக கிடக்கண்ணே சரியா வரட்டா ஓமாம் பாய் ஓ ஜீவன் இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கும் இதில் எல்லாம் வீடு இப்போ கட்டி கொண்டு வைக்கிறோம் அங்கேயும் பார்க்க அதில் ஒரு பெரிய மேல் மாடி வீடு இருக்குண்ணே இப்போ நாங்கள் சர்ஜ் ரோட்டு சங்கானைக்கு வந்துட்டோம் அப்படி பார்க்க இதில் ஒரு பழக்கடை ஒன்று இருக்கு பாருங்க அதில் பழக்கடையில் பாட்டக்கடிங்களா இதில் பார்க்க பாருங்க புகைப்பெருத்தம் செய்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வர போகிற ஹாகல் ஃபுட் சிட்டி சரி இப்படி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கட்டாயம் உங்களோட ஆதரவு தாங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்